தன்னுருக்கும் தொலைத்து கடவுளை வணங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான பலன் கிட்டி இருக்கக்கூடும். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறந்திருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் சிறப்பு என்ன? இந்த நொடியில் பார்க்க வேண்டும் என்று அவரோடு காத்திருப்பதற்கு என்ன காரணம்? சொர்க்கவாசல் திறந்து பெருமாள் பரமபத வாசல் வழியாக வருகிற போது அவரை தரிசித்தால் நமக்கு புண்ணியம், வைகுந்த பதவி நிச்சயம், வாழ்க்கையில் நாம் கேட்டது எல்லாம் கிடைக்கும் என்பதால் தான் பக்தர்கள் இந்த நொடிக்காக காத்திருக்கிறார்கள். பெருமாள் அந்த சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளுகிற போது, அவரை பின்பற்றி நாம் செல்கிற போது நிச்சயமாக நமக்கு வைகுந்த பதவி கிடைக்கும், நமக்கு புண்ணியம் கிடைக்கும், வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பெருமாள் கொடுப்பார். திருமங்கை ஆழ்வார் சொன்னார் இல்லையா, பெற்ற தாயினும் ஆயினசையும். இப்ப வராரே பெருமாள், இதுக்கு சிம்மகதின்னு பேரு. பெருமாள் இப்ப நடந்து வராரு பாருங்க. 4 விதமான நடைகள் முக்கியம் பெருமாளுக்கு. சொர்க்கவாசல் வழியாக அவர் எழுந்தருளுகிற போது அந்த கதவு திறக்கிற வரைக்கும் மெதுவா இருக்கும் அந்த நடை. கதவை திறந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்தாரு இல்லையா, இதுக்கு பேரு சிம்மகதின்னு பேரு. குகையில இருந்து ஒரு சிங்கம் எப்படி வெளியில வருமோ அது போல பெருமாள் நடந்து வருகிறார் என்பது ஐதீகம். இதுக்கு பேர் சிம்மகதி என்று பெயர். இதே மாதிரி திரும்பி போகும்போது புற்றுக்குள்ள சர்பம், பாம்பு எப்படி போகுமோ அப்படி போவார். அதுக்கு சர்பகதின்னு பேரு. படி ஏறுவார் பெருமாள், அது யானை மாதிரி ஏறுவார், அதுக்கு கஜகதின்னு பேரு. உயாரமா நடந்து வருவார் பெருமாள், அதுக்கு ரிஷபகதின்னு பேரு. அப்போ சிம்மகதி, சர்பகதி, கஜகதி, ரிஷபகதி, இந்த 4 விதமான நடைகள் இந்த சொர்க்கவாசல் திறந்து பெருமாள் வருகிற போது மிக முக்கியம். இந்த நடைகளை பெருமாளை தோளிலே சுமந்திருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் முறையாக பயிற்சி எடுத்து அந்த 4 விதமான நடைகளையும் அவர்கள் தங்கள் பாவனையில் அதை செய்வார்கள்.